இந்த 3D பிரிண்டிங் சீரீஸில் நம்ம அடுத்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எண்டர் 3 V3 ஏசி நான் ஏன் வாங்கினேன் அண்டு இந்த யூஸ்டு பிரிண்டர் நான் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறத மெயினாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு யூஸ்டு பிரிண்டர் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க இப்போ அதோட டீடைல்ஸ் ஃபுல்லாமே நம்ம பார்த்துடலாம். அண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிற இந்த மாடல் நான் முதல் சொன்ன மாதிரி கிரியாலிட்டியில் எண்டர் 3 V3 ஏசி. இந்த பிரிண்டர் நான் வாங்கினது எவ்வளோ அப்படின்னா 12,000 நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின இந்த பிரிண்டர் 12,000 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ஒரு யூஸ்டு பிரிண்டர் அப்படிங்கிறதுனால பெட் எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இதெல்லாம் நமக்கு நிறைய பிரிண்டிங் இஷ்யூஸ் வந்ததுனாலையும் அண்ட் ஒரு சில ப்ராப்ளம் வந்ததுனாலையும் இப்போ நான் ரீசெண்டாக பிரிண்ட் போடுறது இல்லை, நான் வேற ஒரு பிரிண்டர் வாங்குறதுக்காக பிளான் போட்டுட்ருக்கேன். இந்த பிரிண்டரில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிண்டிங் ஸ்பீட். என்னையை பொறுத்த வரைக்கும் பிரிண்டிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் ஒரு டெவலப்பர் அண்ட் அதாவது டெவலப்பர் அப்படின்னா அந்த ஐடி அந்த டெவலப்பர் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணவும் முடியும். ஸோ என்னோட ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதும் சரி அண்ட் ஒரு சில ப்ராடக்ட் பிரிண்ட் பண்ணும்போதும் சரி அது ரொம்பவே டைம் எடுக்குது. ஒரு சில பிரிண்டிங் பார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 hours 10 hours எல்லாம் பிரிண்ட் ஆகுது. அண்ட் அதுவுமே வந்து ஒரு ஸ்மால் பார்ட், ஒரு சின்ன பார்ட் தான். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து 12 hours மேலே இருக்குது. ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஜென்ரேட் ஆகுது. இன்னொன்று வந்து டைம் அதிகமாக கன்சியூம் ஆக அந்த பிரிண்ட் போடுற அந்த ஒரு விருப்பமே போயிருது அதில். அதனால தான் இந்த 3D பிரிண்டர் நான் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னது. நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து நீங்கள் யூஸ்டு பிரிண்டர் வாங்கினீங்க, புது பிரிண்டர் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புது பிரிண்டர் வாங்குறதுக்கு என்கிட்ட இப்போ பட்ஜெட் கிடையாது. அதனால தான் இந்த நீட்டான யூஸ்டு பிரிண்டர் வாங்கியிருந்தேன். வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் பேசாமல் புது பிரிண்டரே வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா இதில் அவ்வளோ பிரச்சனை வந்தது. நிறையா டைம்ஸ் நான் இந்த கவரே கழட்டி மாற்றிட்டேன். அவ்வளோ பிரச்சனை அண்ட் கிளாகிங் இஷ்யூஸ், அதே மாதிரி ஃபிலமெண்ட் உலக ஜாம் ஆகிற இஷ்யூஸ் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ் நிறையா இருந்தது. இதில் என்னன்னா இதுக்கு ஸ்பேர்ஸ், அதாவது இந்த எண்டர் 3 V3 ஏசிக்கு வந்து நான் ஸ்பேர்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்பேர்ஸோட காஸ்ட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8,000 மேலே வந்துருது. ஸோ இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் பெஸ்ட்டு புது பிரிண்டருக்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. இதில் நான் என்னென்ன பிரிண்டிங் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான நெக்ஸ்ட் ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம அதை பார்த்துடலாம். மெயினான இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, இந்த 3D பிரிண்டரில் நான் பிரிண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நாசல் டெம்பரேச்சர் இஸ் டூ லோ, இல்லைனா நாசல் டெம்பரேச்சர் டூ ஹை அப்படிங்கிற அந்த ஒரு எரர் வந்துட்டு இருந்தது. அண்ட் அதே மாதிரி மிஷின் சடனாக வந்து கிராஷ் ஆகி நின்றுது. இன்னொரு இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது என்ன டெம்பரேச்சரில் ரன் ஆகிட்டு இருக்கு, பெட் டெம்பரேச்சர் எவ்வளோ, நாசல் டெம்பரேச்சர் எவ்வளோ, ஃபேனோட ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் ஃபுல்லுமே இதில் பார்க்க முடியல. கரெக்டாக இருது. அந்த ஃபோட்டோஸ்மே நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். இவ்வளோ ப்ராப்ளமோட இருக்கிற பிரிண்டர்ஸை வந்து நான் இதுக்கு மேலே யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. அண்ட் இதனால நிறைய ஃப்ரஸ்ட்ரேட்டும் ஆகிட்டேன். இதனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, டைமும் வேஸ்ட் ஆச்சு, என்னோட எனர்ஜியும் போச்சு, ஆக மொத்தம் என் நிம்மதியும் போச்சு. ஆக மொத்தம் நான் ஏன் இந்த யூஸ்டு பிரிண்டர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நிறையா ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நீங்கள் யூஸ்டு பிரிண்டர் வாங்கி ஏதாவது கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அதையும் நான் வந்து பார்க்குறேன். இல்லைப்பா எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கிறேன், பிரிண்டர் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா சந்தோஷம். தட்ஸ் ஆல்.